தனம் பொறுத்தது போதும். இனி பொங்கி ஏழு அப்படின்ற மாதிரி தான் இனி வர எபிசோடில் இருக்க போகிறாங்க. ஏன்னா இப்போ ராதிகா பண்ணுற ஒவ்வொரு வேலையும் கதிரேசன் தனக்கு சொந்தமாகணும் அப்படின்றதுக்காக தான் பண்ணுறாங்க. இதை பொறுக்க மாட்டாமல் இனி தனம் அடித்து நல்லா வெளுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்கலாம் மறக்காமல் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி தெரிவிங்க. வரப்போகிற எபிசோடு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரெடிக்ஷனை பார்க்கலாம் வாங்க. இன்னைக்கான எபிசோடில் வாசுகி ருக்மணி அம்மாவா ஏய் அப்படின்னே கூப்பிட்றாங்க. ஆனால் ருக்மணி அம்மா திரும்பாமல் இருக்காங்க. ஏன்னா தன்னோட பேர் ருக்மணி, அதுவும் இல்லாமல் மரியாதை இல்லாமல் பேசுகிறவங்ககிட்ட நம்ம ஏன் திரும்பணும் அப்படின்னு சொல்லிட்டு வேணும்னே திரும்பாமல் இருக்காங்க. ஏய் ருக்மணி உனையத்தான் அப்படின்னு சொல்லிட்டு வாசுகி திமுறா பேச அந்த சமயத்தில் வந்தது பாருங்கள் கோபம் ருக்மணி அம்மாவுக்கு. வந்ததுமே ருக்மணி அம்மா வாசுகிட்ட என்ன பேசுகிறாங்கன்னா, இங்கே பாருங்கள் ஏய் ஓய் அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு மரியாதை இல்லாமல் பேசுனீங்கன்னா உங்களுக்கு நல்லா இருக்காது. மரியாதை கொடுத்தீங்கன்னா மரியாதையாக நான் பேசுவேன் அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. அதுவும் இல்லாமல் நானும் பொறுமையாக எவ்வளோ தான் பார்க்குறது, சரி என்னோட மகளோட மாமியார் அப்படின்ற முறைக்காக தான் பொறுத்துட்ருக்கேன், ஆனால் என்னோட பொறுமையை சோதிச்சிங்க நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லி ருக்மணி அம்மா சொல்கிறாங்க. அப்போ தான் வாசுகி, ஆமாம் நீ பண்ண வேலைக்கு அப்படி தான் செய்ய முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் எங்கள் அண்ணன் வீட்டில் ராதிகாவை பற்றி பொண்ணு கேட்குறதுக்காக மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களை வர வைக்கிற அளவுக்கு நீ பேசியிருப்ப, உனக்கு யார் இந்த உரிமையை கொடுத்தா அப்படின்னு சொல்லிட்டு வாசுகி கேட்குறாங்க. நான் அப்படித்தான் தலையிடுவேன், ஏன்னா என்னோட மக வாழ்க்கைக்கு எந்த பாதிப்பும் வரக்கூடாதுன்னா அதுக்கு எந்த அளவுக்கு நான் போவேன் அப்படின்னு சொல்கிறாங்க ருக்மணி அம்மா. அந்த இடத்துல தான் ருக்மணி அம்மா இன்னொன்று சொல்லிக்கிறாங்க, உங்களை இந்த வீட்டில் இருக்க வச்சதுக்கு முழு காரணமே தனம் தான், தனத்தோட மாமியார் அப்படின்ற காரணத்துக்காண்டி தான் இவ்வளோ பொறுமையாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம், ராதிகா எப்போ இந்த வீட்டை விட்டு வெளியே போவா? இந்த வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் ராதிகாவுக்கும் என்ன சம்மந்தம்? அவள் விருந்தாடினா அளவோடு தான் இருக்கணும். அதிக பிரசங்கித்தனமாக பண்ணானா இனி என்ன வேற மாதிரி தான் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. ஒழுங்கா நீங்களா திருந்திருங்க, இல்லைன்னா நான் திருந்த வைப்பேன் அப்படின்னு சொல்லி ருக்மணி அம்மா சவால் விடுறாங்க. அந்த இடத்துல தான் வாசுகி ருக்மணி அம்மா பேசின பேச்சை கேட்டதுமே இவன் இந்த சோப்பு தண்ணியிலே வலிக்கு விழுந்து சாகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வாசுகி பிளான் பண்ணி சோப்பு தண்ணியை கீழே ஊற்றி விடுறாங்க. அப்போ தான் ருக்மணி அம்மா மாடியிலேருந்து துணி எடுத்துகிட்டு இருக்கும்போது அப்போ அந்த சமயத்தில் வருவாங்கன்னு சொல்லிட்டு காத்துட்ருக்காங்க வாசுகி. ஆனால் அந்த தருணத்தில் அங்கிட்டிருந்து வந்தது யாருன்னா கதிரேசன் வந்துடுறாரு. இதை பார்த்ததுமே ஓ இதுதான் தன்வினை தன்னை சுடுமா அப்படின்னு நினைக்கிற சமயத்தில் தான் சரி எப்படி இருந்தாவது கதிரேசன் விழுகிறத தடுக்கணும்னா நம்ம இப்போ தான் அந்த சோப்பு தண்ணியை பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு எச்சரிக்கை கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. அந்த தருணத்தில் இவங்க சொல்கிறதுக்கு முன்னாடியே கதிரேசன் அதை பார்க்காம வழுகி விழுந்துடுறாரு. கதிரேசன் வழுகி விழுந்ததுமே என்னாச்சு மாமா ஏதாச்சு மாமா அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் கேட்டு ராதிகா ஓடி வராங்க. ஆனால் ராதிகாவும் அந்த சோப்பு தண்ணியை பார்க்காம வழுகி அவங்களும் கதிரேசன் மேலே விழுந்துடுறாங்க. இதை பார்த்ததுமே டக்ளஸும் அந்த இடத்துல சேர்ந்து வந்தனால அவங்களும் விழுந்து கிடக்குறாங்க. இங்கே பாரு மாப்பிள்ளைக்கு வந்தது பாரு யோகம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாரு டக்ளஸ். இவனுக்கு மாதிரி மச்சம் யாருக்குமே கிடைக்காது பாரு, என்னை தூக்குறதுக்கு தான் ஆள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு டக்ளஸ் நினைக்கிறாரு. அந்த இடத்துல தான் ராதிகா கதிரேசன் மேலே எழுந்து வாங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு தூக்கிறாங்க. அப்போ தூக்கிட்டு இருக்கும்போது தான் கரெக்டாக என்ட்ரி கொடுக்குறாங்க. யாருன்னா தனம் என்ட்ரி கொடுத்துட்றாங்க. அப்போ தான் தனம் நான் கதிரை கூப்பிட்டு போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவப்படுறாங்க. இந்த இடத்துல தாங்க தனத்தோட பொசசிவ்னஸ் ரொம்பவே அழகாக தெரிஞ்சிருச்சு. ஆனால் பாவம் கதிரேசன் இனி தனத்துக்கிட்ட மாட்டிக்கிட்டு முழிக்க போகிறாருன்னே சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு இன்னைக்கு நடந்துக்கிட்டாரு. அவர் மேலே தப்பு கிடையாது, எதிர்பாராமல் நடந்தது தான். பட் இருந்தாலும் தனத்தோட பொசசிவ்னஸ் அதிகமாகுது அப்படின்னு சொல்லிட்டு தனம் கதிரேசனா தாங்கி பிடிச்சி கீழே ரூமுக்கு கூட்டிகிட்டு போய் விட்டுறாங்க. இனி அடுத்து என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தா தனத்துக்கு ரொம்பவே கோபம் வரப்போகுது. இதுக்கெல்லாம் காரணம் இந்த ராதிகா தான். இவ்வளோ வேலையும் இந்த வீட்டில் இருந்துக்கிட்டே என்னோட வாழ்க்கையை தட்டி பறிக்க போகிறாளா அப்படின்னு சொல்லிட்டு தனத்துக்கு அதிகமாகவே கோபம் வரப்போகுது. இதனால் விறுவிறுன்னு வேமா எங்கே போகிறாங்கன்னா ராதிகா ரூமுக்கு போக போகிறாங்க. அங்கே போனால் ராதிகா ரொம்பவே ஜாலியாக இருக்க போகிறாங்க. ஏன்னா ராதிகா மொட்டை மாடியில் கதிரேசன் மேலே விழுந்து கிடந்ததை நினச்சிக்கிட்டு ரொம்பவே ரசிச்சுக்கிட்டு இருக்காங்க ராதிகா. இந்த இடத்துல தான் ராதிகா கதிரேசன் ஏற்கனவே தன்னை தாங்கி பிடிச்ச மாதிரி ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுருந்தாங்க. அதை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ தனம் விறுவிறுன்னு வராங்க கோபத்தில். ராதிகாவை என்ன செய்யலாம் அப்படின்னு ராதிகா டான்ஸ் ஆடிட்டு இருக்கிறத பார்த்ததுமே தனத்துக்கு என்ன டான்ஸ் ஆடிட்டு இருக்கா அப்படின்னு பார்க்குறாங்க. அப்போ தான் அவள் கையில் ஏதோ வச்சுக்கிட்டு இருந்தாளே அப்படின்னு சொல்லிட்டு ஏய் என்ன மறைக்கிற அதை காமி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தான் கதிரேசன் ராதிகாவை பிடிச்சிருக்க மாதிரியே ஃபோட்டோவை வச்சுட்டு பார்த்துட்டு தான் ஆடிட்டு இருந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தனம் பார்த்துட்டாங்க. இதை பார்த்ததுமே தனத்துக்கு ரொம்பவே கோபம் வருது. அதனால தனம் ராதிகாவை ரொம்பவே திட்டுறாங்க. ஏய் உனக்கெல்லாம் அசிங்கமா இல்லையா? இன்னொருத்தன் புருஷனை ஃபோட்டோ வச்சு பார்த்துக்கிட்டு இருக்கியே, உனக்கெல்லாம் அசிங்கமா இல்லை?
வெக்கமா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தனம் கேட்குறாங்க. இதுக்கு கண்டிப்பாக ராதிகாவோட பதில் என்னவா இருக்குன்னா, என்னோட மாமா ஃபோட்டோவை நான் எப்படி வேணாலும் வச்சு பார்ப்பேன், அதை சொல்கிறதுக்கு நீ யார் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. கேட்டதுமே தனம் என்ன சொல்வேன், நான் யாரா, நான் கதிரேசனோட பொண்டாட்டி அப்படின்னு சொல்லிட்டு தனம் சொல்ல போகிறாங்க. இதை கேட்டதுமே ராதிகா ஷாக்காகி இருக்க போகிறாங்க. நீ கதிரேசன் மாமாவோட பொண்டாட்டி அப்படின்னு தானே சொல்கிற, இப்போ எப்படி இந்த வார்த்தை வருது, நீ நிலாவுக்கு அம்மாவாக தானே வந்திருக்க அப்படின்னு சொல்லி ராதிகா கேட்க, அப்போ தனம் பதில் சொல்ல முடியாமல் இருக்க போகிறாங்க. அப்போ நீ அந்த வேலையை மட்டும் பாரு, நான் என் மாமாவை எப்படி பார்க்கணும்னு சொல்லிட்டு எனக்கு நீ கிளாஸ் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ராதிகா சொல்கிறாங்க. ஓ, நீ இப்படி பேசுறியா, உன்னோட லட்சணத்தை தான் நான் பார்த்தேனே, இன்னைக்கு என்னென்ன வேலை பார்த்துருக்கேன்னு. என்ன, என் புருஷன் கையால் நீ தாலி கட்டணும்னு சொல்லிட்டு உனக்கு ஆசை வேற இருக்கா, அது நான் இருக்கிற வரைக்கும் நடக்கவே நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு தனம் சொல்கிறாங்க. அதையும் தான் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ராதிகா நினைக்கிறாங்க. இருந்தாலும் தனத்துக்கு இன்னும் கோவம் அடங்கலைங்க. சரி, இப்போ போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடறாங்க. அப்போ தான் நைட்டு எல்லாருமே தூங்கிறாங்க. இன்னும் கோவம் அடங்காத தனத்துக்கு எதனாலும் இந்த ராதிகாவுக்கு பாடம் பூக்கட்டணும் இந்த மாதிரி நினைக்கிறாங்க தனம். அந்த இடத்துல என்ன நினைக்கிறாங்கன்னா, இவளை போய் நல்லா ஆசை தீர மொத்தி எடுத்துட்டு வந்தால் தான் நம்மளோட கோவமே தீரும் அப்படின்னு சொல்லிட்டு தனம் நினைக்கிறாங்க. அதுபடியே என்ன செய்கிறாங்கன்னா, நைட்டு எல்லாரும் தூங்கிட்டு இருக்க சமயத்தில் ராதிகா மட்டும் தனியாக இருக்க போகிறாங்க. தனியாக தண்ணி குடிக்கணும்னு அப்படின்னு சொல்லிட்டு வரப்போகிறாங்க. அப்போ தான் இதுதான் சரியான தருணம் அப்படின்னு நினச்சி ராதிகாவை ரொம்ப அடித்து வெளுக்க போகிறாங்க. பாவம் ராதிகா இருட்டில் யார் நம்மளை அடித்தாங்கன்னே தெரியாமல் முழிக்க போகிறாங்க. அந்த இடத்துல தான் ராதிகா கத்துல எல்லாருமே லைட்டை போட்டுட்டு என்னாச்சு ஏதாச்சுன்னு சொல்லிட்டு வர போகிறாங்க. அப்போ ராதிகா இருக்கிற நிலைமையை பார்த்தா கண்டிப்பாக எப்படி இருக்கும், சிரிக்கிற அளவுக்கு இருக்க போது. ருக்மணி அம்மா ரொம்பவே சிரிச்சுக்கிட்டு இருக்க போகிறாங்க. இந்த மாதிரியான தருணம் கண்டிப்பாக நடக்கணும் அப்படின்னு நீங்கள்லாம் ஆசைப்படுறீங்கன்னா மறக்காமல் என்னோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணி ஆதரவு தெரிவிங்க. மீண்டும் சந்திப்போம்.